தமிழ் நியூஸ் நேரல் கண்முணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்ப்பா. சார், தமிழக அரசியலே புரட்டி போடக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. நீங்கள் ஒரு ஆஸ் அ பொலிட்டிக்கல் அனலிஸ்டாகவும் ஒரு அறிவியலாளராகவும் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வரீங்க. இது பல மேனிப்புலேட் செய்யப்பட்டது அப்படிங்கிற பல காரணங்கள்லாம் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. இப்போ தேர்தலுக்கு பிந்தைய நிலவரம் பார்த்தோம் அப்படின்னா, பல குழப்பமான சூழ்நிலைகள். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து திருமாவளவன் அவர்களை முதல்வராக ஆக்குவதற்கு எல்லாம் முயற்சித்தார்கள் என்று திருமாவளவன் அவர்களே எனக்கு அந்த செய்திகள் வந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் இப்போ அஇஅதிமுக 2ஆக மீண்டும் ஒரு பிளவை சந்தித்திருக்கிறது. 30 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி ஆகியோருடைய அந்த குழு சந்தித்து எங்களை தலைவராக்குங்க, குழு தலைவராக்குங்க, கொறடாவாக்குங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இப்போ இபிஎஸ் அவர்கள் இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அப்படின்னா, இல்லை நாங்கள் நாளைக்கு தாவேக அரசுக்கு எதிராக வாக்களிப்போம், இதுதான் தலைமையினோட முடிவு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடந்து கொண்டிருக்கிறது சமகாலத்தில் தமிழக அரசியல்? அரசியல் இது பிஜேபி என்ன நினச்சிச்சோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கு. ஒரே கல்லில் 2 மாங்காய். திமுகவும் அதிமுகவும் வீழ்த்தியது ஃபஸ்ட்டு. அடுத்த மாங்காய் அடுத்த கல்லில் திமுக கூட்டணி கட்சிகளை சிதறடிச்சிச்சு. அது அடித்ததில் அன்எக்ஸ்பெக்டட் மூவ் காங்கிரஸ் முதல்ல போய் ஒட்டிக்கிச்சு தாவேக்காவோட. அது எதிர்பார்க்காத மூவ். ஆனால் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவோட கூட்டணியில் இருந்துக்கிட்டே அவர்கள் பிஜேபி நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக ஆதரவை அவங்க கொடுத்தாங்க. இப்போ இந்த முதல் பலத்தை நிரூபிக்கக்கூடிய இதில் லிட்மஸ் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடுவாங்க. இது 2வது ஆப்ஷன். அதிமுக இப்போ ஒரு குரூசியலான காலகட்டத்தில் இருக்குது. இப்போ அதிமுக மார்னிங் ஸ்ப்ளிட் ஆனது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 30 எம்எல்ஏக்கள் வேலுமணி தலைமையில் வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராகவும், காமராஜர் அப்புறம் விஜயபாஸ்கர் இவங்களையெல்லாம் பல்வேறு பொசிஷன்ஸில் அப்பாயின்மெண்ட்டை சொல்லி சபாநாயகருக்கு கடிதம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் அதிமுகவை உடைக்கவில்லை, பொதுக்குழுவை கூட்டி பொதுச் செயலாளர் பொதுக்குழுவை கூட்டி இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும் என்ற கோரிக்கையை அவங்க வச்சுருக்காங்க. இந்த சூழலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விப்பு கொடுத்துருக்கார், கொறடா மூலமாக விப்பு. எடப்பாடி பழனிசாமி தான் சட்டமன்ற குழு தலைவராக 47 பேர் பாண்டிச்சேரி ரிசார்ட்டில் கையெழுத்து போட்ட லெட்டரை கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகரிக்கப்படுவார்களேன்னு தெரியாது. அது ஸ்பீக்கர் டிசிஷன். ஓகே. ஏற்கனவே அதுக்கு டிசன்ட் வேலுமணி தலைமையில் ஒரு லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எடப்பாடி தலைமையிலான குழு அங்கீகரிக்கப்பட்டால், அவர் கொடுக்கக்கூடிய விப்பு ஃபஸ்ட்டு அங்கீகரிக்கப்பட்டால், எடப்பாடி பழனிசாமி குழு தலைவராக ஏற்கப்பட்டு அவர் நியமிக்கப்பட்ட கொறடா ஓஎஸ் மணியன் விப்பாக செயல்பட்டு அவர் கொடுக்கக்கூடிய விப்பு டிவிகேவுக்கு அகெயின்ஸ்டாக ஓட்டு போட வேண்டும் என்ற விப்பு கொடுத்தால், அதை எதிர்த்து வாக்களித்தால் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள், டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. 1. சப்போஸ் அப்ஸ்டைன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, வித்தவுட் ப்ராப்பர் அப்ரூவல் ஃப்ரம் த பார்ட்டி லீடர்ஷிப், அவங்க அப்ஸ்டைன் பண்ணுறாங்க, வெளிநடப்பு செய்கிறாங்க என்று வந்தாலும் அவர்கள் டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. ஓகே ஓகே. எப்போ அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் வரும் அப்படின்னா, 2/3 32 எம்எல்ஏக்கள் தனி குரூப்பாக நாங்கள் இயங்குகிறோம் என்று சொல்லி அதை சபாநாயகர் அங்கீகரித்து அவர்களை ஒரு தனி குரூப்பாக தனி சட்டமன்ற குழு தலைவராக ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அந்த குரூப்பை அங்கீகரித்தால் மட்டுமே அவர்கள் இதிலிருந்து தப்ப முடியும். கடந்த 2017 இதே போல் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஓபிஎஸ் ஒரு 13 பேரை கொண்டுட்டு போனார் தனியாக. அவர் சட்டமன்றத்துக்குள்ளே அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் போது எதிர்த்து தான் வாக்களித்தாங்க. அவங்களோட பதவியெல்லாம் பறிக்கப்படலையே. மாறாக 18 பேர் டிடி தினகரன் கொண்டு போனார். அவங்களுடைய டிஸ்குவாலிஃபை பண்ணி தனபால் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இந்த 13 பேர் பதவி போகாமல் இருந்துச்சு. அப்போ அதுக்கு என்ன விலை? அதுதான் ஸ்பீக்கர் டிசிஷன். இப்போ இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணி விப்பை ஓவர் கம் பண்ணால் கூட ஸ்பீக்கர் அதை ஹோல்டு பண்ணலாம், டிசிஷனை டிலே பண்ணலாம்.
ஸ்பீக்கர் தான் டிசிஷன் எடுக்கணும். அப்புறம் நீங்கள் அதை செயல்படுத்துறதுக்கு கோர்ட்டுக்கு போகணும். அது எப்போ முடியும்னு தெரியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால தான் தனபால் வந்து அதை அதிமுக அரசை காப்பாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சி அது. அதே மாதிரி இப்போயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒருவேளை தாவேக்காவுக்கு வந்து 32 பேர் ஆதரவுகள் கிடைத்தால் பிரச்சனை இல்லை. 30 பேர் தான் ஆதரவு இருக்குது அப்படின்ற சூழல் வரும் பொழுது அவர்கள் தனி அணியாக இயங்கினால் தனி அணியாக இயங்க முடியாது. சட்டப்படி இது பாசிபிள் கிடையாது. விப்பை தான் அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய கொறடாவை தான் வந்து அதிமுகவுடைய கொறடா என்ன சொல்கிறாரோ அதான் கேட்க முடியும், கேட்கணும். அதை கேட்கல அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து அப்ளை ஆகும். ஓகே. அப்போ ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து அப்ளை ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று வந்து அசம்பிளிலேருந்து டிஸ்குவாலிஃபை ஆவாங்க, இன்னொன்று வந்து எம்எல்ஏ சீட்டு லூஸ் ஆகும், அடுத்து வந்து பிகம் அன்அட்டாச்சு மெம்பர் ஆகலாம். அன்அட்டாச்சு அன்டில் ஃப்ரெஷ் எலெக்ஷன். புது எலெக்ஷன் வர்ற வரைக்கும் இவங்க எந்த கட்சியும் சாராத உறுப்பினர்கள் என்று சபாநாயகர் சொல்லலாம். ஓகே. இல்லைன்னா கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போய் இவர் வந்து அங்கே போய் ஃபைல் பண்ணணும். அப்போ ஃபைல் பண்ணாலும் ஸ்பீக்கர் தான் டிசிஷன் எடுக்கணும். ஸ்பீக்கர் தான் டிசிஷன் எடுக்கணும். கோர்ட்டுக்கு போனாலுமே ஸ்பீக்கர் தான் டிசிஷன் எடுக்கணும். அப்போ விப்பு வந்து வேலிடான்னு முதல்ல பார்க்கணும். வேலிட்னா என்னது? விப்பு கொடுக்கக்கூடிய தலைவர் அங்கீகரிக்கப்பட்ட சட்டமன்ற குழு தலைவரா? முதல்ல கேள்வி. விப்பு கொறடா அங்கீகரிக்கப்பட்ட சட்டமன்ற குழுவினுடைய கொறடாவா? இந்த 47 பேரும் அந்த குழுவை சேர்ந்தவர்களா? இதெல்லாம் வந்து வேலிடான்னு பார்ப்பாங்க. அப்புறம் வயலேஷன் நடந்திருக்கா? விப்பு கொடுக்கப்பட்டதா? எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்களா? இதை இன்ஃபார்ம் பண்ண பிறகு இவங்க ஆப்சண்ட் ஆனாங்களா? இல்லை வந்து அகெயின்ஸ்டாக ஓட்டு போட்டாங்களா? இதை வந்து வயலேஷன் நடந்திருக்கான்னு பார்க்கணும். ரெண்டாவது. மூணாவது பெர்மிஷன், ஏதாவது பெர்மிஷன் இருக்கா? இவங்க வந்து லீவ் போடுறதுக்கோ அப்ஸ்டைன் பண்ணுறதுக்கோ பெர்மிஷன் இருக்கா? இத்தனையும் செக் பண்ணணும். அடுத்து அதுக்கப்புறம் தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்ளை ஆகும். ஓகே. ஸோ இத்தனையும் பண்ணணும். இது பண்ண வேண்டியது அசம்பிளி ஸ்பீக்கர் தான் பண்ணணும். எம்எல்ஏ வந்து சிம்பிளி அசம்பிளி அட்டனே பண்ணாமல் அசம்பிளிக்கு வராமல் இருந்தாலும் அது வந்து அஃபீஷியலாக அசம்பிளிக்கு இன்றைக்கி வர முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, இன்றைக்கி என்னால் வர முடியலன்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். அப்படி பெர்மிஷன் வாங்காமல் இவங்க டெலிபரேட்டாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஆத்தரைஸ் பண்ணிட்டா லீகல் ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஆனால் அன்ஆத்தரைஸ்டு ஆப்ஷன்ஸ் வந்து வில் அட்ராக்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். ஓகே. அப்போ அது அண்டர் பேராகிராஃப் 2(1)(b) ஆஃப் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ஈவன் நாட் அட்டெண்டிங் கேன் அட்ராக்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் இஃப் இட் சேஞ்சஸ் மெஜாரிட்டி அவுட்கம். இது பேராகிராஃப் 2.1(b) அதுபடி ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி. இல்லை ஒரு குரூப் வந்து ஏடிஎம்கிலேருந்து ஸ்பிளிட் ஆகி போய் 32 பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஸ்பீக்கர் ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த குரூப்பு தனியாக ஆதரவாக வாக்களிக்கலாம், எடப்பாடி குரூப்பு இதை எதிர்த்து வாக்களிக்கலாம். ஓகே. இது இன்னைக்குள்ளே நடக்கணும், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நடக்குமா? ஓகே. இது வந்து ஒரு பிரச்சனை. அப்போ இது வந்து இன்டர்னலி விப்பை வயலேட் பண்ணிட்டாங்கன்னு ஏடிஎம்கே எம்எல்ஏ ஃப்ரம் பார்ட்டி போஸ்ட், சஸ்பெண்ட் தம், இல்லை எக்ஸ்பெல் ஃப்ரம் பார்ட்டி, டினை ஃபியூச்சர் எலெக்ஷன், அதெல்லாம் வந்து தனி. இதெல்லாம் பண்ணால் கூட ஸ்பீக்கர் டிசிஷன் டைம் ஆகும். ஸ்பீக்கர் வந்து டிவிகேக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் எடுப்பார், இல்லைன்னா தள்ளி போட்டுருவார். அப்புறம் கோர்ட்டுக்கு போக சொல்லிடுவாங்க, கோர்ட்டுக்கு போகணும். எம்எல்ஏ வந்து அவங்க தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, டெம்பரரியாக கண்டினியூ பண்ணுவாங்க. டைமிங் ஆஃப் தி கான்ஃபிடன்ஸ் ஓடு வந்து குரூஷியல். இப்போ நாளைக்கு எடுக்க வேண்டிய டைமிங் கான்ஃபிடன்ஸ் குரூஷியல். நாளைக்கு வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இருக்குது. அதனால் வந்து கான்ஃபிடன்ஸ் ஓட்டு ஈஸியாக விஜய் வின் பண்ணிடுவார். ஆனால் ஏடிஎம்கேனுடைய சுச்சுவேஷன் என்ன ஆகும்னு தெரியாது. அது இன்னைக்கு ஸ்பீக்கர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதை பொறுத்து இருக்கு. ஓகே. இன்னைக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து ஸ்பிளிண்டர் குரூப்பை
அங்கீகரிச்சிட்டாங்க அப்படின்னா அங்கீகரிச்சு ஓகே வேலுமணியை குரூப்பினுடைய சட்டமன்ற குழு தலைவராக ஏற்றுக்கிட்டு விப்பு தனியாக ஏற்றுக்கிட்டாருன்னா அவங்க வந்து டிவிகேக்கு ஆதரவு பண்ணலாம். ஆனால் இது என்னன்னா அல்டிமேட்டாக ஒன்று ஏடிஎம்கே எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா 1,34,00,000 பேர் அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. என்டிஏ அலையன்ஸ்க்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆமாம். ஏடிஎம்கே லீடர்ஷிப்பு எடப்பாடியை நம்பி தான் வாக்களிச்சிருக்காங்க. எஸ், எடப்பாடி தான் 210 தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணவர். உங்கள் அத்தனை பேருக்கு சேர்ந்து பிரச்சாரம் பண்ணி 1,34,00,000 வாக்குகளை வாங்கி உங்கள் அத்தனை பேரையும் வெற்றி பெற வைத்தவர் எடப்பாடி தான். நீங்கள் வந்து இன்னைக்கு திடீர்னு 30 பேர் பிரிஞ்சு போகிறீங்க, நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. நீங்கள் ஆதரவு கொடுக்குறது பதவிக்காக நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லி இப்போ வந்து அதிமுகவுடைய ஐடிவிங்க அறிக்கை விட்டுருக்காங்க. நீங்கள் பதவிக்காக போகிறீங்க சொல்கிறீங்க. காலையில் என்ன சொன்னார் சிவி சண்முகம்? திமுக ஆதரவோடு முதலமைச்சராக யாரு இபிஎஸ் முயற்சித்தார், அதை வந்து எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் எதிர்க்கு அதிமுக உருவானதே திமுக எதிர்ப்பில் தான். அப்போ அது திமுகவோட ஆதரவோடு இருந்தால் அது வந்து இதாகிறதுக்கு சமானம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் போய் தாவேக்கால போய் சேர்ந்தீங்கன்னா தாவேக்கா எந்த எதிர்ப்பில் வந்துச்சு? உங்கள் 2 பேரையும் காலி பண்ணி தானே வந்திருக்கு தாவேக்கா. அப்போ தாவேக்கால உள்ளே போய் நீங்கள் வந்து கூட்டணின்னு உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து அதிமுக அழிக்கிறது, அது ஸ்பிளிண்டர் குரூப்பாக போனீங்கன்னா அதிமுக அழிக்கிறது தானே. நீங்கள் சேருங்க, ஒன்றா சேர்ந்து போங்க. ஒட்டுமொத்த அதிமுகவும் சேர்ந்து நீங்கள் தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இல்லை ஒட்டுமொத்த அதிமுகவும் சேர்ந்து தாவேக்காவுக்கு அப்போஸ் பண்ணுங்க. ஒன்றா இருங்க. நீங்கள் வந்து ஸ்பிளிண்டர் குரூப் ஆனீங்கன்னா உங்கள் கட்சியில் பிரச்சனை. உங்கள் கட்சியில் வந்து 12 தோல்விகளை சந்தித்த பழனிசாமி பொதுச் செயலாளர் இருக்கக்கூடாது அப்படின்னா பொதுக்குழுவை கூட்டுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. இன்னொரு பொதுச் செயலாளரை எம்ஜிஆர் என்ன வழி சொன்னாரோ உயில்படி அதுபடி தேர்ந்தெடுங்க. அப்போ தான் நீங்கள் ஏடிஎம்கே உயிர் தள்ள முடியும். இல்லை அதை விட்டுட்டு நாங்கள் வந்து அமித்ஷா சொன்னார், மோடி சொன்னார், இல்லை வந்து நாங்கள் விஜய் ஆதரிக்க போகிறோம் அப்படின்லாம் போனீங்கன்னா கடைசியில் ஏடிஎம்கே கரைந்து விடும் என்பதை மனதில் வச்சுக்கோங்க. சார், அமித்ஷா சொன்னார், மோடி சொன்னாருன்னு நீங்கள் ரன்னிங்காக ஒரு கமெண்ட்டை சொன்னீங்க. அப்போ அவர்களுடைய அந்த பேச்சை கேட்டு தான் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் போன்றவர்கள்லாம் இப்படி ஒரு ஸ்பிளிண்டை ஏற்படுத்தி இப்படி ஒரு கலந்து. நீங்கள் எப்படிங்க வந்து காங்கிரஸ் வந்து 4 மாநிலத்தில் ஆட்சி பண்ண விடுவாங்க பிஜேபி? நீங்கள் இப்போ காங்கிரஸ் கூட்டணி அரசு மாதிரி தானே இது. காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்து பதவியேற்பு விழாவில் கலந்துக்கிட்டு காமிச்சிட்டு போயிட்டாரா இல்லையா? அப்போ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருக்கு, கேரளாவில் ஆட்சி அமைச்சிருக்கு, கர்நாடகா ஆட்சி அமைச்சிருக்கு, தெலுங்கானா ஆட்சி அமைச்சிருக்கு. இப்போ 4 ஸ்டேட்டில் காங்கிரஸ் விட்டுறதை எப்படி பிஜேபி ஏற்றுக்குவாங்க? இப்போ காங்கிரஸை வெளியேற்றணும்னா அங்கே வந்து பெரும்பான்மை இல்லாமல் போயிடும். யாருக்கு? விஜய்க்கு. அப்போ விஜயை காப்பாற்றணும் என்ன பண்ணணும்? ஏடிஎம்கே உடைக்கணும். ஒரு அடியில் ஏடிஎம்கே காலி ஆகணும். எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக நான் டிசைட் பண்ணுறதான் அப்படின்னு சொன்னதுனால எடப்பாடி பழனிசாமி சொன்னதை நம்பி அவங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்கன்னு எடப்பாடி பழனிசாமி நம்பிட்டு இருக்காரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை மொத்தமாக முடிச்சுக்கிட்டுனது மோடியும் அமித்ஷாவும் தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஜெயிக்க வச்சு அவர் மாவட்டம் மட்டும் ஜெயிச்சிருக்கு, மற்ற இடமெல்லாம் முக்கியமான ஆளுங்கள்லாம் போயிட்டாங்க. அந்தந்த மாவட்டத்தில் யாரெல்லாம் 35% மேலே வாங்க முடியுமோ அவங்க மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. இதே தான் டிஎம்கேக்கும். யாரெல்லாம் 35% மேலே வாங்க முடியுமோ அவங்க மட்டும் தான் டிஎம்கேலையும் ஜெயிச்சிருக்காங்க. டிஎம்கேல 73 பேர் 35% மேலே வாங்க முடிஞ்சவங்க. ஏடிஎம்கேல நான் 53 பேர் 37% மேலே வாங்கினவங்க ஏடிஎம்கே கூட்டணியில். அப்போ இல்லைன்னா யாரும் ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னா 35% செட் பண்ணிட்டான். இதுதான் நடந்திருக்கு. ஓகே. ஸோ 20% வாங்க வேண்டிய தாவேக்கா 35% வாக்கு வாங்கி 108 இடங்களை ஜெயிச்சிருக்கு. அதையும் 118 இடம் ஜெயிக்க விடலை. ஏன்னா கண்ட்ரோல் வந்து அமித்ஷாட்ட இருக்கணுன்றக்காக அது ஜெயிக்க விடலை. அப்போ இவ்வளவு பண்ண அமித்ஷா எப்படி வந்து காங்கிரஸ் ஆதரவில் விஜயை கண்ணி பண்ண விடுவார்? ஓகே. அப்போ காங்கிரஸை தூக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏடிஎம்கே ஸ்பிளிண்டர் குரூப்பை உருவாக்கி அந்த 30 பேரை வச்சு 32 பேரை வச்சு விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்க வச்சு விஜய் வந்து தன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு அமித்ஷா நினைப்பார். இது வந்து நித்திய கண்ண பூர்ணாயுசு மாதிரி தான் விஜய்க்கு. நீங்கள் விசிகா கம்யூனிஸ்ட் ஐஎம்எல் வந்து கொள்கைக்காக நிற்பாங்க. திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கோம், நாங்கள் வந்து ஒரு மதசார்பற்ற அணி அமையணும்,
ஆட்சி கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, கொள்ளை வந்துடக்கூடாது, பிஜேபி கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு நினைச்சு இவங்க சப்போர்ட் பண்றாங்க. இப்போ இவங்க பண்றது உங்களுக்கு வந்து இரிட்டேபிளா இருக்கு, இரிட்டேஷனா இருக்கு. நீங்க வந்து அதுக்கு பெட்டர் வந்து ஏடிஎம்கே ஸ்பிரிண்டர் குரூப் வந்தா நம்ம ஸ்டேபிளா இருக்கும்னு நினைக்கலாம், விஜய் கூட நினைக்கலாம் அதை. ஆனா விஜய் அப்படி நினைச்சு இவங்களை சேர்த்தாரு அப்படின்னா ஊழலற்ற ஆட்சி எப்படி கொடுப்பாரு? அது எனக்கு ரெண்டாவது கேள்வி இருக்கு. இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா சார், இப்போ இபிஎஸ் தரப்புல ஒரு 17 எம்எல்ஏக்கள் ஆதரவு நிலையில இருக்காங்க. எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு 30 எம்எல்ஏக்கள். இப்போ குரூஷியலான டைம், இப்போ நாளைக்கு நம்பிக்கையில் ஃப்ளோர் டெஸ்ட் வந்து நடக்க போகுது. இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் இப்போ இவங்க ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஒன்று இபிஎஸ் பக்கம் போனால் தான் நம்மளுடைய பதவிக்கு, எம்எல்ஏ பதவிக்காக ஆபத்து வராமல் இருக்கும். வேலுமணி நம்பி போனோம் அப்படின்னா இப்போ அவருக்கு போதிய ஸ்ட்ரென்த் 32 இல்லை. அப்போ 2/3ங்கிற அளவுக்கு அப்போ அவர் வந்து செயல்பட முடியாது. அப்போ நமக்கு பதவி அந்த 5 வருஷம் நீடிக்கணும்னா இபிஎஸ்ஸை வந்து ஏற்றுக்கிட்டு 17ங்கிறது கூட ஒரு 4-5 கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மீதி ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த ஏஐஏடிஎம்கேனுடைய எம்எல்ஏக்களுடைய பதவி இழக்க நேரிடும் அபாயம் வந்து இருக்கிறதா சிவி சண்முகம்? ஆமா, கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா நீங்க வந்து 32 பேர் இவங்க இன்னைக்கு ஈவினிங்குள்ள மஸ்டர் பண்ணல அப்படின்னா, அதுவும் சபாநாயகரோட நாலேஜ் கொண்டு போய் நாங்க ஒரு ஃபேக்ஷனா செயல்படுறோம்னு ஒப்புதல் வாங்கணும். ஒப்புதல் வாங்கணும். ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்க வெப்ப நீங்க வந்து வயலேட் பண்ணீங்கன்னா யூ வில் பி இன் ட்ரபிள். ஓகே. எனி டைம் யூ வில் கெட் டிஸ்குவாலிஃபைடு. ஓகே. நீங்க ஒப்புதல் வாங்குறதுக்கான வாய்ப்பு, சப்போஸ் விஜய் வந்து இப்போ சிவி சண்முகத்தை பார்க்குறாரு அப்படின்னா அந்த வாய்ப்பு வந்தாலும் வரலாம். ஆனால் 32 பேர் இருக்காங்கன்னு தெரியல, 30 பேர் சொல்கிறாங்க. பின்னால் லீமா ரோஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து லீமா ரோஸனுடைய லாட்ரி பணம் வந்து விளையாடுன்னு சொல்கிறாங்க. அந்த லாட்ரியை நம்பி சாதாரண தொண்டன் கூட எங்கள் கட்சியில் பதவிக்கு வரலான்னு எடப்பாடி முழக்கமிட்டார். கடைசியில் யாரை கொண்டாந்து விட்டாரு? லீமா ரோஸ் மாதிரி கோடீஸ்வரரை கொண்டாந்து விட்டுருக்காங்க. இல்ல, அந்த அம்மாவுக்கு டிக்கெட் கொடுத்ததே திரு இபிஎஸ் தான். ஆமா, இபிஎஸ் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. நீங்க என்னன்னா இந்த ஃபேக்ஷனுக்கு காரணமே லீமா ரோஸ் தான் அப்படின்னு. ஆமா, இபிஎஸ் வந்து சசிகலாட்ட பணத்தை கொடுத்தானே ஏலத்துக்கு எடுத்தாரு ஏடிஎம்கே. அப்போ இன்னொரு அம்மா அதே கர்மா திரும்புது சார், கர்மா அவருக்கு திரும்புது. அதே பணத்தை கொடுத்து அந்த அம்மா ஏலம் எடுத்திருக்கு. அப்போ உங்கள் பேக்ரவுண்டில் வந்து யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சா? ஓகே. நீங்கள் வந்து 1000 கோடி பிஜேபிக்கு கொடுத்தது, 500 கோடி திமுக கொடுத்தது மார்டின் குரூப்பு. ஒரு நாளைக்கு 1500 கோடி சம்பாதிக்கக்கூடிய வல்லமை பெற்ற 300 கம்பெனி உள்ளவங்க. விற்காத டிக்கெட்டை வந்து பரிசு விழ வச்சு எந்திரத்தில் மேனிப்புலேட் பண்ணக்கூடிய வல்லமை பெற்றவர் மார்டின். விற்காத டிக்கெட்டுக்கு பரிசு விழக்கூடிய எந்திரத்தை நம்பரை கிரியேட் பண்ணக்கூடிய வல்லமை பெற்று 1500 கோடி சம்பாதிக்கிறாங்க. அப்போ இந்த பணமெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடி கொடுத்தா 5 வருஷமே சம்பாதிக்க முடியாது 100 கோடி எம்எல்ஏ. ஓகே. அப்போ எம்எல்ஏ வந்து அந்த பக்கம் நம்ம இருக்கிற ஆட்சியிலையும் கிடையாது, காட்சியிலையும் இல்லை, எதிர்கட்சியாகவும் கிடையாது. 100 கோடி வர்றதை ஏடா யூஸ் பண்ணுவானேன்னு சொல்லி போயிட்டான். அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. நாளைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகளா இருக்கு நீங்க சொல்லும் பொழுது சார். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களை நேரலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பாருங்க. ரொம்ப நன்றி. நன்றி.